ஸ்ரீமன் நாராயணீயம் 16ஆம் தசகம் தக்ஷ பிரஜாபதி வம்சச்சரிதம். தக்கனோ மனுவின் மகளை திருமணம் புரிந்தான். மக்களாய் 16 பெண்களை பெற்றான். உருத்திரன் ஒரு பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்ள தருமத்தின் தலைவனொரு 13 கொண்டான். தென்புலத்தோர் சுவதையை தாம் ஏற்றுக்கொள்ள நன்மையுள்ள அக்னிக்கு ஒரு பெண்ணை அளித்தான். தக்கனின் மகளும் தருமத்தின் தலைவனும் மிக்கதோர் புகழுடைய நாராயணன் நின்னையும் உனக்கொரு துணையாக நரன் எனும் மகனையும் மனமகிழ்ந்து பெற்றார் அமரர்கள் வாழ்த்தவே. 1000 கவசங்கள் கொண்டதோர் அரக்கனை மாய்க்கவே நரனும் நாராயணன் தானுமே 1000 வருடம் தவமும் சமருமாய் பொல்லா காப்பணி உடைத்தே வதைத்தார். இளவல் தன்னுடன் தவத்தினை கொண்டாய் இமயத்தின் பதரிகாசிரமம் தன்னிலே அளவிலா வலிமை குலைக்கவே இந்திரன் மன்மதனை ஏவினன் மங்கையர் சூழவே. தென்றலும் வசந்தமும் படையா கொண்டு மன்மதன் மங்கையர் மோக பார்வையை நின்மேல் வீசினர். நீயோ அசைந்திலை அனங்கனை நோக்கி முறுவலோடு இயம்பினை. மனதில் உதித்த மங்கையர் தம்மை உனது சேவகர் எழில் விழியோரை மன்மதன் மற்றும் அரம்பையர் தமக்கு அன்புடன் சுட்டி அஞ்சேல் என்றனை. மயக்கம் தரவே வந்தவன் தனக்கு மயக்கம் தந்ததுன் சேவகர் நாற்றம் நேர்மையில்லா சிந்தையோன் தனக்கு ஊர்வசி தந்தே நானிட வைத்தாய். ஊர்வசி கண்டான் கருணையை கேட்டான் பெருமை உணர்ந்தான் நாணத்தில் ஆழ்ந்தான். அருள்மிகு நாரணன் அவனையும் விஞ்சிய திருவடிவாம் எங்கள் கருநிறக் கண்ணன். திசைமுகன் மகன் ஒரு வேள்வி செய்தான் நசையுறு மனத்தினால் ஆணவம் கொண்டான். பரம்பொருள் நின்னை எண்ணவும் இல்லை உருத்திரனோடு உமையையும் இகழ்ந்தான். அறிவிழந்த தக்கனின் ஆணவம் கண்டான் நெறி கெட்ட மாந்தரை வதைக்கும் ஈசன். தக்கனின் தலை கொய்து வேள்வியை அளித்தான் மிக்கதொரு வள்ளல் நீ வாழ்வினை அளித்தாய். மீண்டவன் மனதிலே அமைதியை பெற்றான் ஆண்டவன் உன்னையே சிந்தையில் கொண்டான். 16ஆம் தசகம் இனிதே நிறைவடைந்தது.